இந்த வீடியோவில் C++ ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா பவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பவர் ஆஃப் ஏ நம்பர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் கிட்ட இருந்து நம்ம எத்தனை இன்புட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 இன்புட். ஒன்று வந்து பேஸ் நம்பர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் நம்பர் வந்து 2, எக்ஸ்போனன்ட் நம்பர் வந்து 2ன்ட்டு யூசர் வந்து என்டர் பண்ணுறாரு. ஓகே, அப்படின்னா 2/2 வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 4. இந்த ரிசல்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹாஷ் இன்க்ளூட் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் .h என்ற ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளால் CFCin ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹாஷ் இன்க்ளூட் math.h என்ற ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளால் பவ் என்ற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹாஷ் இன்க்ளூட் conio.h என்ற ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளால் clear screen getch என்ற மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ clear screen மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, getch மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்க்ரீனை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர் பேஸ் என்ற வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ரிசல்ட். நெக்ஸ்ட் கிளியர் ஸ்க்ரீன் மெத்தட், cout ஆப்ஜெக்ட், enter the base value. வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேஸ் என்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன், scene ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து இப்போ பேஸ் வேல்யூ வந்து என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்ட் வேல்யூ, cout ஆப்ஜெக்ட் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர், enter the exponent value. வாங்கிறதுக்காக scene ஆப்ஜெக்ட் எக்ஸ்போனன்ட் என்ற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு பவ் என்ற ஃபங்க்ஷன் வந்து போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்ட். இப்போ ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக cout ஆப்ஜெக்ட் ரிசல்டன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ற வேரியபிளுக்குள்ளே இருக்குது. ஃபைனலாக getch மெத்தட். பேஸ் வேல்யூ வந்து 2ன்னு என்டர் பண்ணுறேன், எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்து 2. ஸோ ரிசல்டன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. இப்போ நான் பேஸ் வேல்யூ வந்து 8ன்னு என்டர் பண்ணுறேன், எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங் இன்ட் என்ற டேட்டா டைப்பில் கொடுக்குற ரிசல்ட் வேரியபிள். ஸோ பேஸ் வேல்யூ வந்து 8, ரிசல்ட் எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்து 8ன்னு என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும் 8/8 வேல்யூ. ஓகே.